ஹரே கிருஷ்ணா. உட்பன்ன ஏகாதசியோட கதை. உட்பன்ன ஏகாதசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உற்பத்தி. ஏகாதசி எப்படி தொடங்கித்து, எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற கதை தான் உட்பன்ன ஏகாதசியோட கதை. இது கார்த்திகை மாச கிருஷ்ண பட்சம், அதாவது தேய்பிரையில வரும். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறான், எனக்கு உட்பன்ன ஏகாதசியோட கதையை சொல்லுங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், ஏகாதசி எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன், உட்பன்ன ஏகாதசி ஏன் பேர் வந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு கதையை. என்ன கதைன்னா, சத்திய யுகத்துல முரா அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தானா. அந்த முரா என்ன பண்ணானா, இந்திரனையும் தோக்கடிச்சிட்டானா, அப்புறம் சூரிய பகவானையும் தோக்கடிச்சிட்டானா, அஷ்ட வசுக்கள்னு சொல்லல 8 வசூசியும் தோக்கடிச்சிட்டானா, பிரம்மரையும் தோக்கடிச்சிட்டானா. கிட்டத்தட்ட அவன் எல்லா தேவதைகளையும் தோக்கடிச்சிட்டு அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டானா. எல்லாரும் போறதுக்கு இடம் இல்லாம பூமியில சுத்திட்டு இருந்தாங்களாம். வெறுத்து போய் இந்திரன் சிவபெருமான் கிட்ட முறையிட்டானா. சிவபெருமான் என்ன சொன்னாரா, நீ விஷ்ணு கிட்ட போய் முறையிடு, விஷ்ணு உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு சொன்னோன்னா, இந்திரன் மற்ற தேவதைகள் எல்லாரையும் கூட்டிண்டு விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டான். இந்திரன் இது மாதிரி முரா எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான், எங்களுக்குன்னு போறதுக்கு ஒரு இடமே இல்லாம எல்லாத்தையுமே அவன் சிறைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணர் மேலும் சொல்றார், இது மாதிரி இந்திரன் போய் விஷ்ணு கிட்ட முறையிட்டோன்னு விஷ்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருத்தான். அந்த முறை வேற என்னெல்லாம் பண்ணா, அவன் எங்க இருக்கான் அப்படின்லாம் சொல்லி விஷ்ணு கேட்கும்போது இந்திரன் சொல்றானா, முராவோட தலைநகரம் சந்திராவதி. அந்த தலைநகரமான சந்திராவதியிலிருந்து தான் அவன் எங்களெல்லாம் கட்டுக்கு கொண்டு வந்தான். எங்களால் அவனை தோக்கடிக்கவே முடியல. அவன் சந்திரனா மாறுறான், சூரியனாவும் மாறுறான், காத்தாவும் மாறுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான் விஷ்ணு கிட்ட இந்திரன். விஷ்ணு படையெல்லாம் திரட்டிண்டு, படையெல்லாம் யாரு அப்படின்னா இந்த தேவதைகள்லாம், இவங்களை எல்லாரையும் அழிச்சுட்டு போய் தலைநகரமான சந்திராவதிக்கு போறார். அங்கதானே முரா இருக்கும், அங்க போறார். விஷ்ணு படையோட வராருன்னு தெரிஞ்சோடனே இந்த முரா பயங்கரமா கத்துறானா. அவன் கூட இருக்கிற அந்த அசுர படையும் பயங்கரமா கத்துறாங்க. அதாவது சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. அவங்க எல்லாரு கையிலயும் நல்ல பல பலன்னு ஆயுதங்கள்லாம் இருக்கான். பயங்கர கூர்மையான ஆயுதங்கள்லாம் இருக்கான். அசுரர்கள்லாம் தேவதைகளை தாக்க முற்பட்டோனே அவங்கெல்லாம் 8 திசையிலையும் பிரிஞ்சு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னா அந்த தேவதைகள்லாம். இப்ப இருக்கிறது விஷ்ணு மட்டும்தான். இத பார்த்தோன்னே எல்லா அசுரர்களும் விஷ்ணுவை நோக்கி வராங்களாம். ஏன்னா இப்ப எல்லா தேவதைகளும் பயந்து ஓடி போயிட்டாங்க. விஷ்ணு என்ன பண்ணாராம், அத்தனை தேவதைகளோட கால் கை எல்லாத்தையும் உடைச்சு போட்டு கொன்னு குவிச்சிட்டாராம் விஷ்ணு. எல்லா அரக்கர்களும் இறந்துட்டாங்களாம். ஆனா இந்த அசுரர்களின் தலைவனான முரா மட்டும் கண்டினியூஸா சண்டை போட்டுட்டே இருக்கானா. தொடர்ந்து விஷ்ணுவோட சண்டை போடுறான். விஷ்ணு அம்ப எய்கிறார், எதையோ வச்சு தாக்கினாலும் இவனுக்கு ஜஸ்ட் பூ மாலையை போட்ட மாதிரி இருந்துதான். விஷ்ணுவோட ஆயுதங்கள்லாம் ஜஸ்ட் பூ மாதிரி இருந்துதான். அவனுக்கு சுத்தமா அவனுக்கு எதுவும் வலிக்கவே இல்லையா. ஜஸ்ட் பூ போட்ட மாதிரி இப்படி இப்படி தள்ளி விடுறான் அவன். விஷ்ணு ஆயுதங்கள்லாம் உபயோகப்படுறேன்னு சொல்லி கையிலேயே 2 பேரும் சண்டை போட்டாங்க. கையாலேயே சண்டை போட்டாங்க. இந்த 2 பேரோட சண்டையும் எவ்வளவு நாள் அல்லது எவ்வளவு வருஷங்கள் நடந்தது அப்படின்னா, 1000 விண்ணுலகத்தோட வருஷம். விண்ணுலகம் நம்ம உலகம் கிடையாது, 1000 விண்ணுலகத்தோட வருஷமா. அப்படின்னா என்னன்னா 216 கோடி வருஷம். 216 கோடி வருஷம் நம்ம பூலோக கணக்குப்படி வரும். 216 கோடி வருஷம் சண்டை போட்டு, நம்ம பூலோக கணக்குப்படி சண்டை போட்டு விஷ்ணு ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம்.
சோர்ந்து போய் பத்ரிநாத்ல இருக்கிற ஒரு குகையில போனாராம். அந்த குகைக்கு இப்ப என்ன பேருன்னா உட்பன்ன ஏகாதசி குகைன்னு பேரு. அந்த குகையோட போட்டோ தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்தாராம் அந்த பத்ரிநாத்ல இருக்கிற குகையில. இந்த குகைக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதானா, ஒரே ஒரு வழிதான் இருக்கான். அது 96 மைல் விட்டம் கொண்டதான், அதாவது 96 மைல் டயாமீட்டர் உள்ள குகையாம். அங்க பயந்து போய் தான் போனாராம், தூங்குறதுக்காக ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போனாராம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு நடுவுல. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நான் பயந்து போய் தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூங்குறத பார்த்துட்டு பின்னாடியே துரத்தின்னு அந்த அரக்கன் நினைச்சானா, அந்த முராங்கிற அரக்கன் என்ன நினைச்சானா, இன்னைக்கு நம்ம எப்படியும் இந்த ஹரியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பகவான் விஷ்ணுவுக்கு முராரி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, இந்த முராங்கிற அரக்கனை கொண்டதுனாலதான் முராரி அப்படிங்கிற பேர் வந்தது. ஆனா அவரா கொண்டாரா இல்ல வேற யாரை வச்சு கொண்டாரா அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படி பகவான் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் உடம்புலேருந்து ஒரு பெண் வந்தாலும். அந்த பெண் பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு வெளிச்சமா இருந்தாலும், உடம்பு சுத்தி ஒரே வெளிச்சமா இருந்ததான். கையில பல ஆயுதங்களை வச்சிட்டு இருந்தாலும். உடனே அவளுக்கு புரிஞ்சிருத்த இந்த முராங்கிறவன் பகவானை தாக்க தான் வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சு அவ அவனோட சண்டை போட்டு அவனோட ஆயுதங்கள்லாம் இல்லாம அவனை நிராயுத பணியாக்கிட்டு அவனோட தேரையும் உடைச்சிட்டாலும். அப்புறம் இந்த முரா நம்ம வெறும் கையாலே சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவளை நோக்கி தாக்க வரும்போது அவ என்ன பண்ணாலும் அவனோட கழுத்தை வெட்டிட்டாலும். சோ முராவை யமலோகத்துக்கு அனுப்பி வச்சிட்டாலாம் இந்த பெண். பகவான் கண்ணு திறந்து பார்த்தாராம். யாருமா நீ எப்படி அந்த முராவை கொன்ன, எங்கேருந்து வந்த அப்படின்னு பகவான் கேட்கிறாராம். எதுவுமே தனக்கு தெரியாத மாதிரி. ரொம்ப பெரிய அரக்கனாச்சு, அவனால தேவதைகளையும் ஒண்ணும் பண்ண முடியல, என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, நீ எப்படி ஒரு பெண்ணா இருந்துட்டு இதை சாதிச்சேன்னு அவர் கேட்கும்போது, நான் உங்க உடம்புல இருந்து வந்தேன், நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க உடம்புல இருந்து தான் நான் உருவானேன், உங்களை அவன் கொல்ல பார்த்தான், அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாளாம். உடனே விஷ்ணு சொன்னாரா, நீ என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, என்ன மட்டும் இல்ல எல்லா தேவதைகளையும் சந்தோஷப்படுத்திட்ட, இப்ப உன்னால இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஏகாதசின்னு பேர் வைக்கிறேன். ஏன்னா நீ 11வது நாள் பிறந்ததுனால உனக்கு ஏகாதசின்னு பேர் வைக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி விஷ்ணு அந்த ஏகாதசிங்கிற பெண்கிட்ட கேட்கிறார். அதாவது அமாவாசையிலேருந்து 11வது நாள் அல்லது பௌர்ணமிலேருந்து 11வது நாள் தான் ஏகாதசி. ஏகாதசி என்ன வரம் கேட்கறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை விடாம இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவையும் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அது என்ன வரும் அப்படின்னா, மாலை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருந்தா ஏகாதசியில பாதி பலனும், மத்தியானம் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா ஏகாதசியோட கால் பலனும், முழுசா சுத்தமா எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து நைட்டு கண் வச்சா முழு பலனும் கிடைக்கணும் அப்படிங்கிறா. இதுல என்ன சாப்பிடுறது அப்படின்னா பழம் மட்டும்தான் சாப்பிடலாம். சரி, பலன் கேட்கிறா இல்லையா, அது என்ன பலன் அப்படின்னா 100 கோடி கல்பம் ஒரு மனுஷன் விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருப்பானா ஏகாதசி விரதம் இருந்தா. 100 கோடி, அதாவது 1 பில்லியன் கல்பாஸ், 100 கோடி கல்பம் சந்தோஷமா இருப்பானா. மேல் லோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருக்கா. ஒரு கல்பம் அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு கல்பம் அப்படின்னா 432 கோடி. என்ன கேட்டிருக்கா, 100 கோடி கல்பம் விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. சோ நம்ம கண்டிப்பா ஏகாதசி விரதம் கண்டிப்பா நம்ம இருக்கணும். இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த கதையெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா,
உடனே வந்து விஷ்ணு வந்து இப்போ ஏகாதசி வரம் கேட்குறா இல்லையா, வரம் கேட்டோன்னே அவர் ஓகே ததாஸ்து, கண்டிப்பா இந்த ஏகாதசி பலனை அவங்களுக்கு கொடுக்குறேன், யாரெல்லாம் வந்து இந்த நாளில் வந்து விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீ சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறார். வரம் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பிரியமான நாட்கள்லாம் அஷ்டமி, நவமி, சதுர்தசி, ஏகாதசி, திருத்தியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருத்தியை அப்படின்னா வந்து 3வது நாள், அமாவாசையிலேருந்தோ இல்லை பௌர்ணமிலேருந்தோ 3வது நாள் தான் வந்து திருத்தியை. இதெல்லாம் வந்து தனக்கு பிடிச்சமான நாள் அப்படின்னு சொல்றார். இந்த ஏகாதசி விரதம் இருந்தா பல புண்ணிய நதிகள்ல நீங்க போகாமலே குளிச்ச பலனும், நீங்க பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, இப்ப பத்ரிநாத், கேதார்நாத், அது மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் போன என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் போகாமே உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்கும். அப்படின்னு ஏகாதசி பலனை சொல்றதுனா ஒரு வீடியோல முடிக்க முடியாது. இதுதான் வந்து இந்த உத்பன்ன ஏகாதசியோட கதை. இது வந்து பவிஷ்ய உத்தர புராணத்துல இருக்கு. சரி, நம்ம ஏகாதசி இன்னைக்கு கண் வச்சு என்ன பண்றது அப்படின்னா, டிவிலாம் பார்க்க கூடாது. அன்னைக்கு நீங்க வந்து டிவி பார்க்கறதுனா உபன்யாசங்கள் கேட்கலாம், சுவாமி ரிலேட்டடா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இல்லைனா வந்து நான் உங்களுக்கு கஜேந்திர மோக்ஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தமிழ்ல. அதாவது கஜேந்திரன்கிற யானை வந்து முதல்ல வாயில அகப்பட்டு எப்படி வந்து அதுக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணா நான் அட்டாச் பண்றேன், அதை கேளுங்க. அது மாதிரி வந்து நீங்க பகவானுக்கு சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் கேட்டு இல்ல பகவான் ரிலேட்டட் பாட்டு எல்லாம் பாடுறதுன்னா பாடுங்க. நைட்டு ஃபுல்லா முடிஞ்ச வரைக்கும் கண்வழிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றா ஏகாதசி என்ன கேட்டிருக்கானா, 100 கோடி கல்பம் வந்து நம்ம விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. பகவானோட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் இருக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அது எதுக்காக வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லாரும் தாராளமா விரதம்